வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः. यश्छन्दसामृषभो विश्वरूपश्छन्दोभ्यः छन्दागस्या विवेश स चागुंशिक्यः पुरोवाचोपनिषदिन्द्रोः ज्येष्ठ इन्द्रियाय ऋषिभ्यो नमो देवेभ्यः स्वधा पितृभ्यो भूर्भुवः सुवश्छन्द. ஓம். உபனிஷத் ஈஸ்வரனுடைய லக்ஷணங்களை சொல்லி ஈஸ்வரனை நாம் தெரிஞ்சு கொண்டு அவரை தியானிக்கணும். அவரை தியானம் பண்ணுறதுக்கும் அவரை நினைத்து கொண்டே காரியங்கள் செய்வதற்கும் ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். நம்முடைய பிரார்த்தனையை செவிமடுத்து இறைவன் நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் படித்தோம். அப்புறம் வேதமே நமக்கு நிகழ்முறை திட்டம் வகுத்து கொடுக்கிறது, ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் போட்டு கொடுக்கறது. அதில் முதல்ல ஸ்நான மந்திரங்கள். இந்த ஸ்நான மந்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். தூர்வா சூக்தம், மிருத்யு சூக்தம், அகமர்ஷண சூக்தம் இதெல்லாம் பார்த்த பிறகு அக்னியை குறித்த பிரார்த்தனை, அக்னி பகவானை குறித்த பிரார்த்தனை பார்த்தோம். துர்கா சூக்தங்கிற பேரில் அக்னியை நன்றாக விசேஷமாக பிரார்த்தனை பண்ணி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லாமே ஈஸ்வரனை ஆராதனை பண்ணுறது, இறைவனை ஆராதிப்பது. இறைவனை ஆராதிப்பதுங்கிறது ஒரு கோணத்தில் சொன்னாலும் இது சமூகத்தினுடைய மாபெரும் சேவை. கண்ணுக்கு தெரிந்தவற்றாலும் கண்ணுக்கு தெரியாதவற்றாலும் சமூகத்தினுடைய நன்மையை பிரார்த்திப்பது தான். இப்போ ஈஸ்வர ஆராதனைங்கிறது சோஷியல் வெல்ஃபேர் தான். ஈஸ்வர ஆராதனாங்கிறது நத்திங் பட் சோஷியல் வெல்ஃபேர். ஆனால் அந்த சோஷியல் வெல்ஃபேருங்கிறது அதில் பார்க்குறதுக்கு தெரியாது. ஆனால் இது கண்ணுக்கு தெரியாத ஒரு கோணத்தில் நாம் பண்ணுறோம். அதிருஷ்ட சக்தியை பிரார்த்தனை பண்ணி உலகம் நல்லா இருக்கணும், மக்களுக்கு நல்ல அறிவும் உழைப்பு ஆற்றலும் இருக்கணும், மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆனந்தமாக அன்பாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ளார்ந்த விஷயம், உள்ளார்ந்த பொருள். ஆக இந்த ஆராதனை பண்ணி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை கேட்கிறோம். இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும், இந்த உடம்புக்கு தேவையான நியாயமான இன்பங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் அவைகளெல்லாம் நல்ல காரியம் புண்ணியம் செய்வதற்காகத்தான், சமூகத்தினுடைய நன்மைக்காகத்தான், நம்மளை பெருசாக காட்டிக்கிறதுக்காக இல்லை. ஆக அந்த மந்திரங்களில் இப்போ கடைசியாக நாம் இந்த அக்னி மந்திரங்கள்லாம் நிறைய பார்த்தோம், ஹோமங்கள்லாம் பார்த்தோம். அதாவது ஞானத்தை அடையிறத்தில் நமக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனையோடு தான் ஹோமங்கள்லாம் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி இங்கேயும் கடைசியாக நம்ம பார்த்தோம், நாங்கள் வேதாந்தத்தை நன்றாக படிப்பதற்கு எங்களுக்கு சாமர்த்தியம் வேண்டும். ஆகவே அந்த சாமர்த்தியத்தை எங்களுக்கு திறமையை கொடுக்க வேண்டும் என்று
அந்த வேதத்தினுடைய முக்கியமான ஸ்வரூபமான ஓங்கார ஸ்வரூபமான ஈஸ்வரனை நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகிறோம். அதுதான் நம்ம பார்த்தோம். யஹா பிரணவஹா சந்தசாம், அதாவது ஏற்கனவே பார்த்ததோட சுருக்கத்தை சொல்கிறோம். போன தடவை பார்த்தது தான். அந்த ஓங்காரம் பிரணவகான்னு அதுக்கு ஒரு பேர். வேதத்தில் எல்லாம் வியாபித்து உயர்ந்து விளங்குவது அந்த பிரணவம் ஓங்காரம். அதுதான் தலை சிறந்ததாக இருக்கிறது. அந்த ஓங்காரத்தினுடைய விரிவு தான் வேத மந்திரங்களும் இந்த பிரபஞ்சமும். இந்த பிரபஞ்சமே இந்த அதாவது சொல்லுலகம் பொருளுலகம் அப்படின்னு சென்ற முறை பார்த்தோம். ஆக அந்த பிராணன் வேதத்தில் முதல்ல தோன்றின அந்த பிரணவம் வேதத்தினுடைய முதல் அம்சமாக இருக்கிறது. வேதத்தினுடைய சாரமாக பிரம்மதேவர் அவர் வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அந்த ஓங்காரத்திலிருந்து தான் காயத்ரி முழுக்க வியாபிச்சிருக்கு. காயத்ரி மந்திரங்கள், அதாவது சந்தஸ், சமஸ்த சந்தஸ் சாஸ்திரங்களும் அந்த பிரணவத்தில் வியாபித்திருக்கிறது. ஒன்றே ஒன்றுன்னு வச்சுக்கோ, பிரணவம் எல்லா சப்தங்களையும் வியாபிச்சிருக்கு. அதுலேருந்து தான் வியாகிருதிகள் தோன்றின, மந்திரங்கள் தோன்றின. அப்படி பார்த்தோம். அப்பேற்பட்ட வேத பிரணவத்தினால குறிப்பிடப்படுகிற அந்த இறைவன் பரமாத்மா பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணினார். எப்படிப்பட்ட இந்திரன்னா, மகான்களால் அடையப்படக்கூடிய இந்திரன்கிற சப்தம் இங்கே இறைவனை குறிக்கிறது. இந்திரனா தேவேந்திரன், அந்த அர்த்தத்தில் சொர்க்கலோகத்தினுடைய தேவர்களுடைய அதிபதிங்கிற அர்த்தம் இல்லை. இந்திர சப்தம் இங்கே பரமேஸ்வரனை குறிக்கிறது. சகுண பிரம்மத்தை, ஈஸ்வரனை குறிக்கிறது. அவர் தான் முதல்ல வேதாந்தத்தை உபதேசம் பண்ணினார். சித்தாந்தத்தை, வேதாந்த சித்தாந்தம் உக்தவான். ஆக உபனிஷத் புரோவாச்ச, உபனிஷத் புரோவாச்சன்னா பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணினார். யாருக்கு உபதேசம் பண்ணினார்? ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணினார். உண்மையை உணர வேண்டும் என்று விரும்புகின்ற ரிஷினா இந்த இடத்துல ஜிக்ஞாசுக்கள் மோட்சத்தை விரும்பி உண்மையை உணர வேண்டும் என்கிற ஜிக்ஞாசுக்களுக்கு, ஜீவனை பிரம்மனாக அறிந்து கொள்ள விரும்புகின்றவர்களுக்கு, ஜீவாத்மாவை பரமாத்மாவாக அறிந்து கொள்ள விரும்புகின்றவர்களுக்கு வேதாந்த சித்தாந்தத்தின் அத்வைத தத்துவத்தை உபதேசம் பண்ணினார். அப்படிப்பட்ட அதை எதுக்காக உபதேசம் பண்ணார்னா, அவர்கள் அறிவிலே சிறந்து விளங்க வேண்டும், நிம்மதியாக அமைதியாக இருக்க வேண்டும். ஆகையினால என்ன பண்ணுறேன்னா, நானும் எனக்கு வேதாந்தம் படிக்கிறதுல எந்த விக்னமும் வரக்கூடாது. நான் நன்றாக சாஸ்திரத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் அந்த ரிஷிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன், தேவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன், அப்புறம் பிதர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன், அந்த வியாகிருதி பூர்வமான அந்த சந்த சாஸ்திரத்துக்கே நமஸ்காரம் பண்ணுகிறேன். ஓம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓம்ங்கிறது என்னன்னா, நீங்கள் நிச்சயமாக எனக்கு வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்கான திறமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இறைவனும் ஆம் என்று ஆமோதிப்பதாக பொருள். இந்த ஓம் என்று ஆமோதிப்பதாக பொருள். ஓமித்தி அனுஜானாதி அப்படின்னு வேதமே சொல்கிறது. ஓமித்தி அனுஜானாதி சீக்ஷாவல்லியில் படித்தோம். ஓமித்யக்னிஹோத்திரம் அனுஜானாதி, ஓம்னு சொல்லி அதை சரி பண்ணுங்கோ அப்படிங்கிறாராம். இந்த யாகத்தில் உட்கார்ந்துருக்கிறவர், அந்த ஹோதாத்வரிய உத்காத்தா எல்லாம் அவங்கெல்லாம் ஒருத்தருக்குள்ளே சொல்கிற போது பிரம்மா அதில் பிரம்மஸ்தானத்தில் இருக்கிறவர் சரி பண்ணுங்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதாவது ஒருமுகப்பட்ட மனசோட வேள்விகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியதி இருக்குது. அதுக்காக வேண்டி அவர் அங்கீகாரம் பண்ணுறார். ஆகவே இங்கேயும் ஓம்ங்கிறது வந்திருக்கு. அன்ன ஓம், அக்ன ஓம், சந்த ஓம், 3 ஓம் பார்த்துட்டோம். ஆக எங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் பகவான் ஓம் அப்படிங்கிறார். ஓம் என்று நீங்கள் அனுமதியுங்கள். அதே மாதிரி அக்ன ஓம், எங்களுடைய பாவங்களை போக்குங்கள் ஓம். ஓம்னு சொன்னால் பாவம் போயிடுத்துன்னு அர்த்தம். ததாஸ்து சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவ்வாறே ஆகுகன்னு அர்த்தம். இந்த அவ்வாறே ஆகுகன்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். எல்லாரும் ததாஸ்து சொல்லக்கூடாது. அந்த தகுதி இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் இப்போ ஆசீர்வாதத்தையே மாத்துறேன். பிரார்த்தயந்துன்னா ததாஸ்து சொல்லிட்டா பரவாயில்ல.
ஜனங்களெல்லாம் ததாஸ்து சொல்லாமல் இருக்க நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா சொல்லிகிட்டே இருப்பா, கேட்டு கேட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுவான் எல்லாத்துக்கும் ததாஸ்து. அப்படியே ஆகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அருள் புரிவீர்களாகன்னா மக்கள் அருள் புரிவீர்களான்னு சொல்லலாமா? அங்கே பெரியவங்களை பார்த்து சொல்லுவாங்க. இந்த தினம் சொல்கிறாரு சிவாச்சாரியார், சுவாமிக்கு முன்னால் நின்று சொல்கிறார், எல்லோரும் பெரியோர்களெல்லாம் எங்களுடைய பூஜையை சரியானது என்று அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆசீர்வாதம்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் ஆசீர்வாதம்னா மக்கள்லாம் நன்றாக இருக்கட்டும்னு அது சிவாச்சாரியார் பூஜை முடிக்கிற போது சொல்கிறார். ஸ்வஸ்தி மந்திரார்த்தா சத்யா சபலா சந்தி சர்வே சத்யா சந்தி மகாந்தா அனுகிருண்ணந்து. பெரியோர்களே அனுகிரகம் செய்யுங்கள், நாங்கள் சொன்ன மந்திரங்கள் எல்லாம் பலிக்க வேண்டும். ஸ்வஸ்தி மந்திரார்த்தாக சத்யாக, நாங்கள் சொன்ன மந்திரத்தின் சொற்களெல்லாம் உண்மையானதாக சபலாக. ஸ்வஸ்தி மந்திரார்த்தா சத்யா சபலா சந்த்விதி மகாந்தோனு கிருண்ணந்து. பெரியோர்களெல்லாம் அனுகிரகம் செய்யுங்கள், நாங்கள் சொன்ன மந்திரங்களெல்லாம் சத்தியமானதாக பலனுடையதாக ஆக வேண்டும் என்று நீங்கள் அங்கீகரியுங்கள் அப்படின்னு அவங்க ததாஸ்து சொல்லணும். இப்போ இங்கே யார் இருக்கா ததாஸ்து சொல்கிறதுக்கு? அதனால் என்ன சொல்ல மாற்றிட்டோம், சர்வே ஜனாக சம்பிரார்த்தயந்து, எல்லா மக்களும் பிரார்த்தனை பண்ணுங்கோ. அதை கொண்டு வந்துட்டுருக்கேன், அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பூர்ணமாக ஆகலை, அதுலேயும் இருக்குது நிறைய, சரி பண்ணணும் அதை. ஸ்வஸ்தி மந்திரார்த்தா சத்யா சபலா சந்தி மகாந்த ஸ்வஸ்தி மந்திரார்த்தா சத்யா சபலா சந்தி மகாந்தோனு கிருண்ணந்து அப்படி கேட்குறோம். நம்ம இதை மாற்றி சொன்னதுனால அதுவும் மறந்து போயிடுது. அனுகிருண்ணந்து. அதுக்கப்புறம் ஸ்வஸ்தி பிரஜாபியெல்லாம் சொல்கிறோம். அவர் சொல்கிறார், இன்றைக்கி நாங்கள் பண்ண பூஜையில் ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி நித்திய பூஜாபிஷேக நைவேத்திய தீபாராதனை கர்ம மத்தியே நாங்கள் பண்ண நைவேத்தியம் தீபாராதனை இதில் எல்லாம் ஏதாவது நாங்கள் மந்திரம் விட்டு போயிருக்கோம். மந்திரலோபே தந்திரலோபே கிரியாலோபே சக்திலோபே ஸ்ரத்தாலோபே காலலோபே நியமலோபே நைவேத்தியாதி விஹிதலோபேச்ச. நாங்கள் பண்ணின பூஜையில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் மந்திரத்தில் ஏதாவது மூச்சு முழுங்கியிருப்போம். அப்புறம் நாங்கள் பண்ணுற பூஜை முறைகளில் முத்திரைகளில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். நாங்கள் பண்ணுற கிரியைகளில் ஏதாவது உபச்சாரத்தில் ஏதாவது விட்டு போயிருக்கலாம். கிரியாலோபே சக்திலோபே, பண்ணுறதுக்கு சக்தி இல்லாமல் விட்டுருப்போம். ஸ்ரத்தாலோபே, நம்பிக்கையில் குறைபாடு இருக்கலாம். காலலோபே, காலம் தவறி செஞ்சிருக்கலாம். காலலோபே நியமலோபே, அதுக்கு நான் கடைப்பிடிக்க வேண்டிய, நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தானே பூஜை பண்ணணும், நான் பாட்டுக்கு டைரெக்டாக பூஜை பண்ணிவிட்டா அந்த நியமலோப்பே. அப்புறம் நைவேத்தியம் பண்ணுறதுல அங்கே உள்ள ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா நைவேத்தியாதி விஹிதலோபேச்ச சர்வம் யதா புரோக்தம் யதா சாஸ்திரானுஷ்டிதம் பகவத் பிரீத்திகரம் பூயாத் இது மகாந்தா அனுகிருண்ணந்து. அது இது சர்வே ஜனாக சம்பிரார்த்தயந்து. பூஜை பண்ணுறவர் தான் அதை சொல்லணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இது பிரார்த்தனை. ஓம் அப்படின்னு சொல்கிற போது இந்த சந்த ஓம் இது எல்லாத்துக்கும் கொடுங்கோ அப்படின்னா பகவான் அனுகிரகம் பண்ணுறார். சரிப்பா பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறார். அப்படி ஒரு பாவனை. எங்களுடைய பூஜைகளை இறைவா குற்றம் குறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் புரிவீராக. அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னால். நாங்கள் செய்த இதுவற்றில் என்னெல்லாமோ பிழைகள்லாம் இருக்கக்கூடும், அத்தனை பெர்ஃபெக்டாக பண்ண முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆகையினால எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். இன்னும் நிறைய இருக்குதுல்ல, நான் இதுக்காக சொன்னேன். ஆக இந்த மந்திரத்துக்கு சென்ற முறையே நான் அர்த்தம் சொல்லி பூர்த்தி பண்ணிவிட்டேன். இனி அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம். அதாவது இப்போ அடுத்த மந்திரம் என்னென்னா, நமக்கு படித்தது மறக்கக்கூடாது. மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜபம் இருக்குது. வேத மந்திரங்களை மறக்கிறது பெரிய பாவம். இதை பற்றி சமீபத்தில் தெய்வத்தின் குரலில் விஸ்தாரமாக படித்தேன். ஒருத்தர் படிச்சுட்டு வேதம் படித்தா பணம் கிடைக்கிறதில்ல. அந்த காலத்தில் அவர் பீரியடில், இது 50s, சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் கிடையாது வேதம் படித்தா. இன்றைக்கி தானே வேதத்துக்கெல்லாம். அந்த காலத்தில் பாடசாலைக்கு யாரும் இப்படி அனௌன்ஸ் பண்ண வேண்டாம்,
அவங்கவுங்க கணபாடிகள் குழந்தையே போயிடும், அனுப்பிச்சி விடுவார், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டார். அப்படி ஒரு காலம் இருந்தது. அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். மற்ற அந்தணர்களை தவிர மற்றவர்கள் ஆதரித்த காலம் உண்டு. ரொம்ப பெருசாக ஒன்றும் குபேர செல்வமெல்லாம் கிடையாது. இருக்க இடம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், துணி கிடைக்கும், வேதத்தை காப்பாற்றினா போகிறோம். நமக்கு மேலே வேறு என்ன சொல்கிறது, ஆசைகளும் கிடையாது, இவ்வளவு பொருள்களும் கிடையாது, இந்த பொருள்களை நமக்கு வேணுங்கிற ஆசையும் கிடையாது, ஆசைப்படக்கூடாதுங்கிற தர்மத்தை கடைப்பிடிச்ச காலம் எல்லாம் 1950s. அப்படி இருந்த காலத்தில் எல்லாம் அதில் யாரோ ஒருத்தர் ஒரு அப்புறம் பெரிய பணக்காரர் ஆகிட்டார், ஒருத்தர் உத்தியோகம் எல்லாம் படிச்சு, ஆனால் வேதாத்தியனம் பண்ணியிருக்கார் சின்ன வயசில். புதுக்கோடு கிராமம் கேரளாவில். அவரை பற்றின அவங்க ஃபேமிலியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுருக்கார் மகாபிரிவா, தெரிஞ்சு வச்சுருக்கார். இவர் போய் சொன்னோடனே இவர் ஹோல் ஃபேமிலியை பற்றியே சொல்கிறார், எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறார். அவர் அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவனா நீ, உங்கள் பெரியவர்கள்லாம் ரொம்ப பெரிய பண்டிதர்களாச்சே. ஏன்னா அவரை சுற்றி அந்த காலத்தில் அவ்வளோ பண்டிதர்கள் இருப்பார்கள், அவரை சுற்றி பெரிய மகான். காஞ்சி பெரியவாளை சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு பிழைக்க வழி இல்லை, அதனால நான் போய் இதுக்கெல்லாம் போயிட்டேன், வேதம் மறந்து போயிடுத்துன்னு. வேதம் மறந்துட்டியா, ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப அதுக்கு என்ன பண்ணியிருக்கார், வேறு யாரையோ வச்சுட்டு அவரை வச்சுட்டு அங்கே உட்காத்தி வச்சுட்டு, நீ இன்றைக்கி முழுக்க சொல்லணும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவருக்கு முன்னாடி சொல்லி இதெல்லாம் இந்த போர்ஷன்லாம் நீ பார்த்துட்டே வா, மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு இது பண்ணுறார். அது ஒரு நியூஸ், அது நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் பெருசாக சொன்னால் டைம் ஆகிடும். வேதத்தை மறக்கக்கூடாது. கற்ற கல்வியை நமது தேசத்தில் மறப்பது ஒரு குற்றம். இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறது என்ன ஞானங்கிறீங்க, அர்த்தசாஸ்திரமா, காமசாஸ்திரமா, தர்மசாஸ்திரமா, மோட்சசாஸ்திரமா? அர்த்தம்தான். எல்லா ஆல் சயின்ஸ் எல்லாம் அர்த்தத்துக்குள்ளே தான் வரும். இப்போ பள்ளிக்கூடத்தில் இப்போ படிக்கிறது முழுக்க அர்த்த சம்பந்தப்பட்டது தான். இப்போ குழந்தைங்கள்லாம் படிக்கிறதெல்லாம் எல்லா கிளாஸும் அர்த்தம்தான். ஈவன் காமத்தை கொண்டு வரத்துக்கு அதுலேயும் எதிர்ப்பு இருக்குது, செக்ஸ் எஜுகேஷன். ஆக்சுவலாக காமசாஸ்திரம் படித்து தான் ஆகணும். அது சொன்னால் அதில் பெரிய நிறைய குழப்பங்கள்லாம் வரும். ஏன்னா அது அந்த சாஸ்திரப்படி சொல்கிறது. ஏன்னா அது தெரியலன்னா தானே இவ்வளோ குழப்பம். அவங்களுக்கு அது என்னென்னே தெரியறதில்ல. அவன் ஒரே மோகத்தில் மயங்கி போயிடுறான். சினிமா இதெல்லாம் பார்த்து கெட்டு போய்டுறது குழந்தைகள்லாம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற வித்தியெல்லாம் என்னதுன்னா அர்த்த வித்யா தான். எங்கேயுமே தர்ம வித்யா கிடையாது. தர்ம வித்யக்கு டைம் கொடுத்தாலும் அதை சொல்லித்தரத்துக்கு சரியான வாத்தியார் கிடையாது, ஆசிரியர் கிடையாது. இப்போ மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல பிற மதத்தை சேர்ந்தவங்க அவங்க புத்தகத்தை சொல்லி கொடுத்துட்றாங்க. நம்ம இதை சொல்லிக் கொடுத்தா எங்கேயா சொன்னால் செக்குலரிசம் வந்துடும். அது செக்குலரிசத்தை அவங்க சொல்லிக் கொடுக்குறப்ப வாயை திறக்க மாட்டாங்க. அவங்க மதத்து நூல்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துலையோ காலேஜிலையோ சொல்லிக் கொடுத்தா ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம சாஸ்திரத்தையோ ஒரு சாமியாரையோ கூட்டின்னு வந்துவிட்டா உடனே அவங்களே ஆளை விட்டு அனுப்பிச்சிடுவான். அவங்களே வச்சுருக்காங்க ஆள்லாம், அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இந்து மதத்தை ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க ஆளை இன்டைரக்டாக அனுப்பிச்சு செக்குலர் கண்ட்ரியில் எப்படி சொல்லித்தலாம் சொல்லுங்கம்மா. ஆனால் அவங்கள சொல்லித்தருவோம் நம்மளே ஒரு ஆள் அவங்க வேறு யாராக இருந்தால் சொல்லாதீங்கம்மா. எதுக்கு இப்படி? ஏன் தெரிஞ்சுட்டு போட்டுமே. அவன் தாத்தாவோட தாத்தாலாம் இது இந்த மதத்தை கடைப்பிடிச்சவங்க தானே, ஹிந்துஸ் தானே. அது எதனால மாறினான்னு அவனுக்கு தெரியட்டுமே. என்ன காரணம் இவங்க மாறினாங்க, மதம் நம்முடைய முன்னோர்கள் மாறினார்கள்னா எதனால மாறினாங்கன்னு தெரியட்டுமே. அதுக்கு கூட சான்ஸ் கிடையாது. அதனால் என்ன ஆகிடுறது, அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணிவிடுறான்னா நிறைய இருக்குது. என்கிட்ட நிறைய சொல்கிறாங்க. பாடத்திட்டத்திலே 5 ஹிந்துவில் என்ன சொன்னேன், 5 ஹிந்துவில் ஒருத்தனை எத்தனை பேர் பாக்கி இருக்காங்க, இதெல்லாம் பாடம். 4 ஹிந்துவை நீ சுட்டுட்ட, இன்னும் பாக்கி எத்தனை பேர் இருக்கான் சொல்லு பார்ப்போம். ஒன்று கணக்கு பாடம் மதரசாவில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது பொய் கிடையாது, சும்மா தகவல், இதில் உண்மை. இந்த குழந்தைங்களுக்கு என்ன மனசில் இருக்கும், விஷம் மாதிரி. நிஜமாக நடந்தது. விருதுநகரில் எனக்கு நடந்தது ஒரு நிகழ்ச்சி. அதாவது நான் அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விருதுநகரில் வகுப்பு நடத்துகிற காலத்தில் அப்போ தான் இந்த சுவாமி பிரேமானந்தா அந்த இஷ்யூ நடந்துட்டு இருந்த நேரம்.
நான் நடந்து போகிறேன் கிளாஸுக்கு. அந்த கட்டபொம்மன் தெருவிலிருந்து நடந்து நான் தனியாக போகிறேன். என் கூட அவரும் வரல, கந்தசாமியும் வரல, யாரும் வரல. நான் நடந்து தனியாக 63 மடத்துக்கு வரேன். முனிசிபாலிட்டி இதுக்கிட்ட வர்ற போது அந்த ஸ்கூல் அங்கே ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூல்லேருந்து வரும்போது 2-3 குழந்தைங்க கல் எடுத்து அடிக்க வந்துடுச்சு. என்ன அடிக்க வருது. நான் வகுப்புக்கு போயிட்டுருக்கேன். உடனே அவன் தங்கையோ நோத்தில் அது கையில் பிடுங்கி போட்டு கொடுத்து, இல்லாட்டி அடிச்சிருந்தா வாங்கி வர வேண்டியதான். அப்போ ஏதோ ஒன்று சொல்லித்தரத்து போய் தானே பண்ணுறாங்க. எல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், தகவலுக்காக சொல்கிறேன். நாம் இங்கே டாபிக் அது இல்லை. எதுக்கு சொல்கிறேன், நம்முடைய அர்த்தசாஸ்திரம் தான் அர்த்தத்தில் இருக்கிற போர்ஷன் அது. இப்போ நம்ம படிக்கிற ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, வாட் எவர் இட் இஸ், எல்லாமே அர்த்தத்தோட அம்சம்தான். நீங்கள் பாலிட்டிக்ஸ் படித்தா அது அர்த்தசாஸ்திரத்தில் தான் வரும். எக்கனாமிக்ஸ் படித்தா அர்த்தசாஸ்திரத்தில் தான் வரும். இப்போ ஸ்கூலில் படிக்கிறது ஒன்லி அர்த்தசாஸ்திரம். தெர் இஸ் நோ தர்மசாஸ்திரம் அட் ஆல். அப்படியே இருந்தால் ஏதோ தகவலாக சொல்லுவாங்களே தவிர இதை கடைப்பிடிக்கணும்னு யாராவது சொல்லுவாங்களோ? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ங்கிறத எப்படி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க? ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், அதுக்கு ஏதாவது அனிமேஷன் போட்டு ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்களா? ஏதாவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? தெரியல. இப்போ எல்லாம் சில ஸ்கூலில் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ தான் ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டீச் பண்ண முடியாது. மற்றதில் வேணால் சமச்சீர் கல்வின்னு சொல்லுவாங்க, இதை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டீச் பண்ண விட மாட்டாங்க. ஏதோ அவங்கவுங்க மேனேஜ்மெண்ட்டு அவங்களா ஒத்துக்கிட்டா உண்டு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கூட திருக்குறளை சொல்லித்தரணும்னா அவங்க ஒரு மெத்தேட் வச்சுருப்பாங்க, அதுபடி தான் சொல்லித்தரணும். உண்மையாக பரிமேலழகருடைய உரையோ மற்றதையோ சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படியே படித்தாலும் காலேஜில் வெறும் அகாடமிக்குக்காக டாக்டரேட்டுக்காக படிப்பாங்களே தவிர தங்களுடைய வாழ்க்கைக்காக படிப்பாங்களா? தங்களுடைய வாழ்க்கைக்காக, சமூகத்துக்காக படிப்பாங்களா? கிடையாது. எல்லாம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், அதுக்காக படிச்சுட்டு இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை அவங்க ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். ஒரு ஹாபி, ஐ லைக் தமிழ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுவாங்க. எவ்வளோ தூரம் கடைப்பிடிப்பாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். ஆஹா, இங்கே எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, நம்ம பாடம் இதுக்கு சம்பந்தம் இருக்கா சுவாமின்னா, மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறது தான் என்னுடைய நோக்கம். இடையில இந்த கருத்தை பரிமாறிண்டேன், அவ்வளோதான். மறந்து போகக்கூடாதுன்னா எந்த சாஸ்திரம் மறக்கப்படாதுன்னு. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், மறப்பினும் ஒத்துக்குழல் ஆகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். வேதத்தை மறந்தான்னா ஒத்துக்கலாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்துக்க முடியாதுன்னு அர்த்தம், பரவாயில்லைன்னு அர்த்தம். அதுக்காக மறந்துடலான்னு அர்த்தம் இல்லை. இந்த குறளையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். மழித்தலும் நீட்டலும் வேண்டான்னா மழிக்க நீண்ட வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கார். கிராப் வச்சுக்க சொன்னார் அவர். உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கிறது சொல்கிறதுக்காக அதை சொன்னார். அது வேண்டான்னு சொல்லியிருக்கார். அதை மொத்தம் அடுத்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஃபர்ஸ்ட் லைனை மாத்திரம் எடுத்துக்கிறது. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், ஃபர்ஸ்ட் லைனை மாத்திரம் எடுத்துக்கிறது. அடுத்த லைன் என்ன இருக்குன்னு பார்க்கறது இல்லை, அது எந்த கான்டெக்ஸ்ட்னு பார்க்கறது இல்லை. இப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எந்த அதிகாரத்தில் இருக்குது சார் அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு அதிகாரங்க அப்படின்னா பெருமைங்கிற அதிகாரத்தில் இருக்கு. அப்போ பெருமைங்கிற அதிகாரத்தில் இது ஏன் சொல்லணும்? அது கேள்வி கேட்க மாட்டோமா? நீங்கள் கேட்கத்தான் வேணுமே தவிர கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லாம் புரியும் தமிழ். ஏதாவது கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. மந்திரத்தை படிப்போம், மந்திரார்த்தத்தை சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? மறக்கக்கூடாது. நாய் மற்றதெல்லாம் மறக்கலாம், தர்மசாஸ்திரத்தை மறக்கப்படாது. அதுக்குள்ள டெக்ஸ்ட்டை மறக்க, திருக்குறளை மறக்கப்படாது. அது மறந்தால் பாவம். தமிழர்கள் படிக்காமல் இருப்பது பாவம், படித்து மறப்பதும் பாவம். அதை கடைப்பிடிக்காமல் இருப்பது எல்லாம் சேர்ந்துதான். இதை சொல்லுவாங்களான்னா, இல்லை இந்த பாவ புண்ணியத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, திருக்குறளே அது இல்லைங்கம்மா. எப்படி நீ இப்போ திருக்குறளை படிச்சிருக்க? இப்போ வள்ளுவர் இருவினையும் சேரான்னு சொல்லியிருக்கார். அந்த இருவினைக்கு நீ என்ன சொல்லுவே அர்த்தம்னா? என்னப்பா சொல்லுவே? எங்கெல்லாமும் இருக்கே, நிறைய இடத்துல இருக்கே. வினை பயனை பற்றி நிறைய சொல்லித்தானே வச்சிருக்கார்.
பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். விளக்குக. எப்படி வரும்? அதற்கு என்ன காரணம்? அது எப்படி எப்போவோ பண்ணதுக்கு இப்போ எப்படி பலன் கிடைக்கும்? பகுத்தறிவின் கோணத்திலே பதில் கூறுங்கள். அன்னைக்கு செஞ்சதுக்கு இன்றைக்கி எப்படியா பலன் கிடைக்கும்? அது எப்படி அன்னைக்கு பண்ணது எப்படி எங்கே போய் நிற்குது? அது அன்னைக்கு செய்த தவறு எங்கே போய் இப்போ உட்கார்ந்தது? சொல்லுங்க பார்ப்போம். காணாமல் போயிடுவோம். நீ ஹானஸ்டாக திங்க் பண்ணுறதா திங்க் பண்ணு. சும்மா போலித்தனமாக நீயும் வாழாத, மற்றவங்கள்ட்டையும் ஏமாத்தாது. மந்திரத்தை படிப்போம். நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்வநிராகரணம் தாரயிதா பூயா சங்கர்ணயோ ஸ்ருதம் மாச்யோட்வம் மாமுஷ்ய ஓம். நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்வநிராகரணம் தாரயிதா பூயா சங்கர்ணயோ ஸ்ருதம் மாச்யோட்வம் மாமுஷ்ய ஓம். ரொம்ப சிம்பிள் மந்திரம் இது. இதுவரைக்கும் நாம அவர் சொல்றார், அத லப்தானாம் வேதானாம் அவிஸ்மரணாய ஜப்யம் மந்திரமாக. சாயன பாஷ்யம். லப்தானாம் வேதானாம், வேதத்தை குரு ஒரு தரம் சொல்லித்தரார், இவன் 2 தரம் ரிப்பீட் பண்றான். அப்படி 10 நாளைக்கு ஒரே மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார். அப்படி மனசுக்குள்ள இவன் வாங்கினுட்டான். வாங்கி உரு போடுறான். உரு போட்டு மனசுக்குள்ள வேத மந்திரங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்னதே அப்படி தானே. இப்போ நான் சொன்னது எப்போ சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். உரு போட்டு போட்டு உள்ளே இருக்குது. அதனால் என்ன பண்ண, எங்கள் குருநாதர் சொல்லுவார், இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் அது மெமரின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ரிஜிஸ்டர்டும்பர். அது ரிஜிஸ்டர்டு, மெமரி இல்லை. ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஏதோ வேறு ஏதாவது வேலை பண்ணுவோம், எழுதக்கூட செய்ய முடியும். அப்போ அது பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கும், வாய் பாட்டு கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கும். ஆனால் அது கவனித்து சொல்லணும் இல்லை, சொல்லணும், கவனித்து சொல்லணுங்கிறது வேறு விஷயம். ஆனால் அப்படி கவனிக்காமையே சொல்ல முடியும். ஏதோ ஞாபகத்தில் கூட சொல்ல முடியும். அப்படி எல்லாருக்கும் அபிப்பிராயம் இருக்குது. ஏதோ ஏதோ இது சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் தினம் கந்த சஷ்டி கவச்சம் சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு அது ரிஜிஸ்டர் ஆகிடும். மெமரின்னு கூட சொல்ல முடியாதுங்கிறார் அவர். அது பாட்டுக்கு சொல்லும், டேப் ரெக்கார்டர் போட்ட மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் வாய். நம்ம மைண்ட் அதோட ஜாயிண்ட் இருந்தாலும் சரி, ஜாயிண்டாக இல்லாட்டாலும் சரி. படித்தது மறக்கக்கூடாது. மறக்கிறது பாபம், அனுஷ்டிக்காமல் இருக்கிறதும் பாபம், எல்லாம் சேர்ந்து தான். அதுக்காக இது ஜப மந்திரம், இதை திரும்ப திரும்ப சொல்லணும். நாங்கள்லாம் வேதம் படிக்கிற போது தினம் இது 16 தடவை சொல்லி ஆகணும். இது மாதிரி நிறைய மந்திரங்கள் அதெல்லாம் அங்கங்கிருந்தெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தினம் சொல்லும்பாங்க. அப்படி யாராவது மறந்துட்டான்னு சொன்னால் இந்த மந்திரத்தை சொன்னால் அதுக்கு பிராயஷ்சித்தம். அப்புறம் திரும்பவும் ரிப்பீட் பண்ணணும், படிக்கணும். வேதத்தை அந்தணன் மறந்தால் சமூகத்துக்கு கெடுதல். பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர். திருக்குறள். அறுதொழிலோர்னா ஷட்கர்ம நிரதாக பிராமணாக. அதுக்கு வேறு இதெல்லாம் அர்த்தம் சொல்லி பார்க்குறாங்க அவங்க. இது அப்படி அர்த்தம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் கனெக்டிவிட்டி வேறு, அதுக்கு கேள்வி கேட்டோம்னா மாற்றி கேட்டோம்னா இது அது அப்படி இப்படிமா. அறுதொழிலோர் அதாவது ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேள்வி, அதாவது வேட்டல்னா வேள்வி செய்தல், வேள்வி செய்வித்தல். அப்புறம் என்னதுன்னா பொருளை பெறுதல், பொருளை வழங்குதல். ஆக அத்தியனம், அத்தியாபனம், யாஜனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம். இதனால தான் அறுதொழிலோர்னு பேர் அந்தணர்களுக்கு. இதில் 3 முக்கியம்பாங்க இந்த 6லேயே. என்னதுன்னா நாம படிக்கிற அத்தியனம் முக்கியம், யஜனம் முக்கியம், தானம் முக்கியம். அதனால தான் ஒரு லெவலில் எல்லாத்தையும் குறைப்பாங்க. சன்னியாசம் வாங்கிறதுக்கு முன்னால் இதிலேயே குறைச்சின்னு வருவாங்க. இதெல்லாம் சமூகத்தினுடைய நன்மையை மையமாக கொண்டது. இல்லாட்டி வள்ளுவர் ஏன் அப்படி சொல்லணும்? பயன் குன்றும்னா பசுமாடு. அதனால தான் இப்போ எல்லாம் பசுமாடு ஒரு வழி பண்ணிட்டாங்க எல்லாமே சேர்ந்து. பசுமாடு வச்சிருக்கிறது ஒரு தொழில். இப்போது காளை மாடு பிறந்ததுன்னா அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவான். பால் கறக்கிற மாடாக இருந்ததுன்னா அதை தான் வச்சுப்பான். அதுவும் பால் கறக்கிற மாடுன்னு அது நிறைய கறக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன். அதுவும் சாதாரண முறையில் மாடுகள் சினையாறதில்லை.
அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, அப்புறம் பாலை கறக்கிறது. அது நடக்கக்கூட முடியாது. அதனால தான் வெளிநாட்டில் வீகன் ஒரு அமைப்பு ஏற்பட்டு இப்போ உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. அவன் நெய் கூட சாப்பிட மாட்டான், எதுலேயுமே எதாவது இருந்தால் கூட சாப்பிட மாட்டான். அந்த அந்த பொருளில் நெய் கலந்துருக்குன்னா கூட அதை தொடமாட்டாங்க. அதுவும் சின்ன யங்ஸ்டர்ஸ் தான், குழந்தைங்க தான் நிறைய பண்ணுது. இப்போ இந்தியாவில் நம்மளாம் வச்சிருக்கிற மாடு வச்சிருக்கிற விதம் வேறு. பெரிய ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ், அது தொழில். பிறந்த உடனே கண்ணுக்குட்டியை பிரிச்சுருவான். நமக்கு கோமாதா பசுமாடு, அது பெரிய விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. இதை சொன்ன ஆரம்பித்தா இதுக்கு இன்ட்ரெஸ்டாக வந்துட்டே இருக்கு. பயன் குன்றும் அறுத்தோளிலோர், அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். நூல் மறப்பர், வேதத்தை மறந்து விடுவார்கள். ஏன் எப்போன்னா, ராஜா சரியா ராஜ்யம் பண்ணலேன்னா, காவலன் காவான் எனின், அரசன் நாட்டை சரியாக ஆட்சி புரியவில்லை என்றால் பசுமாடுகளுடைய பயன் சரியாக இருக்காது. வேதம் அறிந்த பெரியோர்கள் வேதத்தை மறந்து விடுவார்கள். ஏன் மறந்துட்டு போட்டுமே, பசுமாடு எப்படியோ போயிட்டு போகிறதே அப்படின்னு சொன்னால் என்னன்னா சரி. அதனால் இந்த இந்த சமூகத்தின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும். நல்லா ஒழியட்டுமே, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகட்டுமே. எப்படி என்ன என்ன பகவான் நம்மளை வச்ச படைச்சார். நம்ம கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறோம், நீ கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிற. நான் அழியணும், நீ ஆசைப்படுற, பரவாயில்ல, சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம்ப்பா. ஒரு சமூகம் அழிகிறதுனால உனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், உங்கள் சமூகத்துக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும்னா கிடைக்கட்டுமே. இப்படிதான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியும்? சரி, நமோ பிரம்மணே, இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். பிரம்மணே நமஹா. பிரம்மணே நமஹான்னு அர்த்தம், ஜகத்காரணாய பிரம்மணே நமஹா. இந்த ஜகத்காரணமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நமஸ்காரம். மே தாரணம் அஸ்து, நான் படித்ததெல்லாம் மறக்கக்கூடாது. இந்த பூணல் போடுறோம் உபநயனத்தில், பிரம்மோபதேசம் பண்ணுறோம். இந்த பிரம்மோபதேசம் பண்ணி முடித்த உடனே அந்த பட்டு துணியெல்லாம் போத்திண்டு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். எஜமானன் சொல்கிறான், பத்னி கூட இருக்கா, புரோஹிதர் கூட இருக்கார், அந்த பையனுக்கு மாணவனுக்கு சொல்லி கொடுக்குறோம், பிரம்மோபதேசம் பண்ணுறோம். இந்த சாவித்திரி அது முதல்ல அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணுறான், அப்புறம் கேட்குறான், எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கன்னு அந்த கேட்குறான். அந்த முகூர்த்த வேளையில் ஒரு பிரம்மோபதேசம் பண்ணுறார். அந்த பிரம்மோபதேசம் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த துணி எடுத்ததுக்கு பிறகு முதல்ல என்ன சொல்லுவா, பிரம்மோபதேச முகூர்த்த சுப முகூர்த்தோஸ்தி அனுகிருண்ணந்து அப்படின்னு சொல்லி சுப முகூர்த்தோஸ்து, இந்த பிரம்மோபதேசம் பண்ணின முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமாக இருக்கட்டும், இவனுக்கு நல்ல வித்தை வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள். அது முடிஞ்ச உடனே அந்த மாணவனை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மந்திரத்தை காதை பொத்தின்னு சொல்லும்போம், பிரம்மண ஆணீஸ்தா அப்படின்னு அர்த்தம். பிரம்மண ஆணீஸ்தகான நீங்கள் பண்ணின உபதேசம் என்னுடைய மனதிற்குள் ஆழமாக சென்று விட்டது, பசுமரத்தில் ஆணி அறைந்தது போல என் உள்ளத்தில் பதிந்து விட்டதுன்னு அவன் வாயை திறந்து சொல்லணும். காதை பொத்தின்னு சொல்லணும். நீங்கள் காதுக்குள்ளே தானே உபதேசம் பண்ணுறார், காதுக்குள்ளே உபதேசம் பண்ணி மனசுக்குள்ளே போகிறது. போன உடனே இவன் என்ன சொல்கிறான், அது சொல்லணும், என் உள்ளத்துக்குள் அது சென்று விட்டது அப்படின்னு வாயை திறந்து சொல்லணும். அதுக்கப்புறமா அவன் சந்தேகமெல்லாம் கேட்பான், அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த இடத்துல உடனே சொல்லணும், பிரம்மண ஆணீஸ்தா, அது ஒரு வாக்கியம் சொல்லணும். ஏன்னா மறக்கலைன்னு சொல்லணும். அது மாதிரி இங்கே பாருங்க, மே தாரணம் அஸ்து, படித்ததெல்லாம் மறக்கக்கூடாது. வேத மந்திரம், படித்தது மறக்கக்கூடாது. அனிராகரணம் அஸ்து, அனிராகரணம் அஸ்துன்னா கொஞ்சம் கூட மறந்து போகக்கூடாது. அனிராகரணம் அஸ்து தத் பிரசாதாத் மதியே சித்தே, என்னுடைய சித்தத்தில் கிரந்த தத் அர்த்தயோகோ தாரணம் அஸ்து, டெக்ஸ்ட்டும் மனப்பாடமாக இருக்கணும், அதோட மீனிங்கும் மனப்பாடமாக இருக்கணும். கிரந்த அர்த்தயோகோ தாரணம் அஸ்து, டெக்ஸ்ட் மறக்கப்படாது, அதோட மீனிங்கும் மறக்கப்படாது. ஏன்னா கான்டெக்ஸ்ட் மீனிங் மாறும். அதனால் இந்த கான்டெக்ஸ்டில் இந்த சப்தத்துக்கு இந்த இடத்துல என்ன மீனிங் அதுவும் மறக்கக்கூடாது. ஏன்னா மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறது. இவன் மனசு அப்படியே இருந்ததுன்னா இவன் உலகமே வேற, சாதாரண ஜனங்களுடைய உலகமே வேற, இவன் உலகமே வேற. உலகமே வேறன்னு அர்த்தம்,
இவன் எப்பவும் இவனோட மனசில் இந்த சாஸ்திர விற்த்திகள் அந்த எண்ணங்கள் தான் ஓடிண்டே இருக்கும். இந்த லௌகிக விற்த்திகள்லாம் உள்ளே போகாது, அது என்ட்ரே பண்ணாது. இந்த சக்தி இருக்கிறதுனால தடுத்துட்டே இருக்கும். அது இந்த ஜபம் பண்ணுறதுனுடைய சக்தி அதெல்லாம் தடுத்துடும். இந்த லௌகிக விஷயங்கள்லாம் உள்ளே போக விடாது. நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஆக அவருடைய அருளால் பிரம்மதேவனுக்கு, இந்த இறைவனுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இறைவன் அருளால் நான் படித்த நூல்கள் அனைத்தும் என் உள்ளத்தில் இருக்கட்டும். புத்தகத்தில் இருக்கக்கூடாது, அத்தனையும் மஸ்தகத்தில் இருக்கணும். அது மாத்திரமில்லை, எனக்குள்ளே இருக்கணும். அது மாத்திரமில்லை, அதோட மீனிங்கும் மறக்கக்கூடாது. திடீர்னு கேட்டா, எங்கே கேட்டாலும் சொல்லணும். திடீர்னு கேட்பார், சரி இதை பற்றி வேற எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியணும். நமக்கு அது ஞாபகத்துக்கு வரணும். அந்த அந்த நேரத்துக்கு வரலேன்னு வச்சுக்கோங்க. நாங்களே வகுப்பில் சொல்கிறோம் இல்லையா, எனக்கு அது ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது சொல்கிறோம். உண்மைதான், வரலேன்னா வரலேன்னு தானே சொல்ல முடியும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம், சடனாக வந்துடும். எப்படி இந்த கம்ப்யூட்டரில் ஃபைலை நம்ம ஒன்று ஆன் பண்ணுவோம், அது வராது. திடீர்னு நம்ம கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணுறோம், வந்து நிற்கும். பார்த்துருக்கோ? உண்மை தானே? ஆமாம், வந்து நிற்கும். அது மாதிரி சடனாக அதெல்லாம், அது கம்ப்யூட்டர் இது தானே, நம்ம புத்தியை தானே. கம்ப்யூட்டர்னாலே மூளை தானே, அப்படி தானே? கம்ப்யூட்டருங்கிற சப்தத்துக்கு அதுதானே அர்த்தம். கிரந்த ததர்த்த தாரணம் அஸ்து அனிராகரணம். நிராகரணம்னா விஸ்மரணம், மறதி. அதனால தான் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன்னர் நம்மாழ்வார். மயர்வு, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். இந்த மயர்வு அறங்கிறதுக்கு விளக்க உரை ஆசிரியர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள்? மயர்வுன்னா அறியாமை, ஐயம், திரிபு, மறதி, 4 சொல்கிறாங்க. நம்ம சாதாரணமாக அறியாமை, ஐயம், திரிபு தான் சொல்லுவோம். அறியாமைனா என்ன? அஜ்ஞானம். ஐயம்னா சந்தேகம். திரிபுனா விபரீதம், தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறது. இந்த தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறது போகணும், சந்தேகம் போகணும், அறியாமல் போகணும். அது மாத்திரம் இல்லை, ஒரு காலத்தில் இதெல்லாம் எல்லா சந்தேகத்தையெல்லாம் இது பண்ணி நான் பிரம்மசூத்திரத்தை 3 தரம் படித்தேன். படித்ததுக்கப்புறம் நான் 15-20 வருஷம் ஆயிடுத்து, பிரம்மசூத்திரமே மறந்தே போச்சு அப்படின்னா. மறந்து போச்சுன்னா திரும்ப உட்காந்து படி. ஆச்சாரத்தை விடாமல் இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ள டிசிப்ளினையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். வெறுமனை படிக்கிறதுங்கிறது நம்ம இதில் கிடையவே கிடையாது. ஏன்னா மந்திரம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயம். அந்த சக்தியை காப்பாற்றணும்னா நமக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் தேவைப்படுகிறது. ஆச்சார அனுஷ்டானம் இல்லாதக்கு அந்த அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பலமே இருக்காது, உயிரே இருக்காது, ரீச் ஆகாது. அப்படியே ரீச் ஆனாலும் சரியாக பலன் கொடுக்காது. அதனால தான் ஆச்சாரியனுக்கு லட்சணம் சொல்கிற போது நான் இன்றைக்கி ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். குருங்கிற சப்தம் உயர்ந்ததா, ஆச்சாரிய சப்தம் உயர்ந்ததா? ஏன்னா அந்த குருங்கிற சப்தம் ரொம்ப உலகத்தில் ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. லவ் குருன்னெலாம் இருக்கான். ஹவு டு லவ் சொல்லிக் கொடுக்குறான், தெரியுமா உங்களுக்கு? பேப்பர்லாம் போடுவான், லவ் குரு கன்சல்டிங். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பையன் அந்த லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படி லவ்வை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறான். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. இதுக்கெல்லாம் டீச்சர் இருக்காங்க, இதுக்கெல்லாம் கன்சல்டிங் இருக்குது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக இருக்குது. இப்போ குருங்கிற சப்தம் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறான். அது பரவாயில்ல, தப்பும் இல்லை. ஏன்னா குன்னு சொன்னால் அறியாமை, ருன்னா வெளிச்சம், அறிவு. ஆக இருள், கு என்றால் இருள், இருள் என்பது அறியாமையை குறிக்கிறது. ரு என்றால் வெளிச்சத்தை குறிக்கிறது, வெளிச்சம் என்பது அறிவை குறிக்கிறது. எந்த ஃபீல்டுலேயும் அறியாமை இருக்குது, எல்லா ஃபீல்டுலேயும் அறியாமை இருக்குது, எல்லா ஃபீல்டுலேயும் அதை அறிவை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதனால குருங்கிற சொல் இன்னைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறான். திருடுறது கூட குரு இருக்கார், எப்படி திருடணும் சொல்லி தருவார். அரசியல் குருலாம் என்ன பண்ணுவார்? அரசியல் குரு நேர்மையாக அரசியல் நடத்துறதுக்கு சொல்லி தருவாரா? எப்படி இப்படிலாம் மேனேஜ் பண்ணணும் சொல்லி தருவாரா? வக்கீலுக்கும் குரு இருக்கார், டாக்டருக்கும் குரு இருக்கார். குருன்னா என்ன? அந்தந்த ஃபீல்டு, அதாவது அந்த படிப்பை பற்றி சொல்லித்தரது மாத்திரமில்லை, அந்த தொழிலை பண்ணுறதுக்கான நுணுக்கங்களையும் சொல்லித்தர்றார். நான் ரொம்ப சொல்லி நான் என்ன கெடுத்துக்க விரும்பலை.
ஆனால் ஆச்சாரியன்கிற சப்தம் ஓரளவுக்கு பரவாயில்ல குருங்கிற சப்தத்தை விட. ஏன்னா இங்கேயும் அறியாமை இருக்குது, தன்னை பற்றி அறியாமையை நீக்குகிறார், அறிவை கொடுக்கிறார், அப்படி சொல்லலாம். நான் ஆச்சாரியன்னு சொன்னால் சாஸ்திரத்தின் அர்த்தத்தை சிறப்பாக, அர்த்தசாஸ்திரம் காமசாஸ்திரம்லாம் இல்லை, இங்கே தர்மசாஸ்திரம் மோட்சசாஸ்திரம். சங்கராச்சாரியர் அதை பர்டிகுலராக சொல்லுவார், மோக்ஷாஸ்திர உபதேஷ்டு அப்படின்னே சொல்கிறார். ஆச்சாரிய உபாசனம்னு சொல்கிற போதே மோக்ஷாஸ்திர உபதேஷ்டு அப்படிங்கிறார். மோக்ஷாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குற ஆச்சாரியன் அவர். அந்த சாஸ்திரத்தை எடுத்து விளக்கி சொல்கிறார், பிரித்து சொல்லித்தரார். தானும் அந்த சாஸ்திரத்தில் சொன்னபடி வாழ்கிறார், ஸ்வயம் ஆச்சாரத்தை. அதான் ரெண்டாவது. முதல்ல சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை தான் கடைப்பிடிக்கிறவனாக இருக்கணும், நம்பர் 1. அப்புறம்தான் இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவனையும் ஆச்சாரத்தில் இருக்கும்படி பண்ணணும். சொல்லப்போனால் ஸ்வயம் ஆச்சாரத்தை அந்யான் ஸ்தாபயதி, ஆச்சாரே ஸ்தாபயதி. பிறரை ஆச்சாரத்தில் இருக்கும்படி பண்ணுறான், தான் வாழ்வதன் மூலம் பிறரை வாழ வைக்கிறான். நான் காலையிலேருந்து ரொட்டீனை ஒழுங்காக பண்ணினா என்னை பார்த்து மற்றவனும் பண்ணித்தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. ஆசிரமத்துக்குள்ளே என் கூட நீ இருக்கணும்னா நான் மார்னிங் டு நைட் என்னெல்லாம் ரொட்டீனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறேனோ அதை நீ பண்ணணும். ஆச்சாரே ஸ்தாபயதி ஸ்வயம் ஆச்சரத்தை, நானும் கடைப்பிடிக்கிறேன், நீயும் இங்கே எங்கூட இருந்து எங்கிட்ட ஞானத்தை நீ சம்பாதிக்கணும்னா நீயும் அதை கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் நான் அதை கடைப்பிடிச்சுக்கிட்டு தான் ஞானத்தை சொல்லிக் கொடுப்போம். நம்ம சிஸ்டமே என்னென்னா, முதல்ல ஆச்சாரம். ஆச்சாரம்னா என்ன? தொடாதே, மிடி, தீட்டு, அதெல்லாம் மாத்திரமில்லை, அது ஒரு அம்சம். ஆனால் அக ஒழுக்கம், மனசில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், புறத்தில் இருக்கிறதெல்லாம் மாத்திரமில்லை. கோபத்தை வண்டியாக எரிஞ்சு விழுந்துண்டு ரொம்ப ஆச்சாரமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் சாமானிய தர்மம் வசந்ததா விசேஷ தர்மமானு கேள்வி வந்துடும். நீ ரெண்டும் பண்ணணும், எரிஞ்சு விழப்படாது. நீ ஆச்சாரமாக இருக்கேங்கிறதுக்காக கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தொட்டுட்டானா போய் குழி பறையோடையும் தப்பு ஒன்றும் இல்லை. ஆஹா, ஸ்வயம் ஆச்சரத்தை அந்யான ஆச்சாரே ஸ்தாபயத்தி. இதை பண்ணிண்டே வித்யாபியாசம் நடக்கணும். நானும் தர்மானுஷ்டானம் பண்ணணும், மத்தனையும் தர்மானுஷ்டானம் பண்ண வைக்கணும். நான் தர்மானுஷ்டானம் பண்ணுறதை பார்த்தே அவன் தர்மானுஷ்டானம் பண்ணணும். அப்புறம் தர்மானுஷ்டானத்துக்கு இடையில வித்யாபியாசம் நடக்கணும். தர்மானுஷ்டானந்தான் பேஸ், தர்மானுஷ்டானந்தான் அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் சாஸ்திர விசாரம் நடக்கணும். ரொட்டீன் ஆசிரமத்தில் டிசிப்ளின் இல்லாதக்கு டீச்சிங் எல்லாம் சும்மா வெறும் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், நோ யூஸ். வெறும் தகவலை தெரிஞ்சு வச்சுன்னு எந்த பண்ணுறது? அதனால தான் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னத்துக்கு, சும்மா டீச் பண்ணால் போருமே, மெடிடேட் பண்ணால் போருமேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அது முடியாது. வேதம் பூர்ணமானது. எல்லா விதமான அதிகாரிகளையும் ஒழுங்கு பண்ணி கொண்டு வரணும். எல்லாரோட லெவலும் நமக்கு தெரியாது. நம்ம என்ன வச்சுருக்கோமா, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பில் இதுதான் பாடம், 1ஆம் வகுப்பில் இதுதான் பாடம் எங்கே வச்சுருக்கு. எல்லோரும் வராங்க, ஏதோ சீக்கர்ஸ் வராங்க. எத்தனை பேரோட லெவல் என்ன லெவலில் இருக்குது நமக்கு தெரியாது. ஹை லெவல்லையும் வரலாம், மிடில் லெவல்லையும் வரலாம், ஒன்றுமே இன்ஃபர்மேஷனே தெரியாத லெவல்லையும் வரலாம். அது மாசில் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கோம். மந்திரத்துக்கு அர்த்தத்தை பார்க்குறோம், கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன். அது அர்த்த தாரணை வேணால் அதெல்லாம் சொல்லணும், வேண்டியிருக்கு, சம்பந்தப்பட்டதாக தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, விஸ்மரணம், மயர்வர மதிநலத்துக்கு அருள் சொல்ல அர்த்தம் சொல்ல வந்தேன். வைஷ்ணவர்கள் தான், பெரியவாச்சாம் பிள்ளை தான், அவர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மயர்வில் மறதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு விட்டார். சில பேர் ரொம்ப நல்லா படிச்சிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான், ஆனால் காலப்போக்கில் வேறு எதுலையா மனசு செலுத்திருந்தான்னா மறந்து போயிடும். மறக்காமல் இருக்கணும். அநிராகரணம் அஸ்து. நிராகரணம்னா விஸ்மரணம், மறதின்னு அர்த்தம். நான் நிராகரணம்னா மறதி இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். யதா நபவதி ததா. தாரயிதா பூயாசம். தாரயிதா பூயாசம்னு சொன்னால் நான் அது எப்பவும் வேதங்களை தரித்து கொண்டே இருப்பேன். அதுக்கு தான் நாங்கள்லாம் முன்னோர்களை நிறைய பார்த்துருக்கோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வயசானவங்களாம் வேதம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி ஃபோனெல்லாம் வச்சுருந்ததில், அந்த காலத்தில் ஃபோனும் இல்லை, இதெல்லாம் கிடையாது. ரொம்ப சின்சியராக சொல்கிறவங்கள நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்க உண்டு, அவங்க பாராயணம் உண்டு, உலகமே அவங்களுக்கு தெரியாது. 24 எனக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த குரு அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார்.
எப்போ பார்த்தாலும் ஒன்று மாற்றி ஒன்று படிச்சுட்டே இருப்பார். அவங்களாம் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். இப்போ நினச்சி பார்க்குறோம், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அப்போ நம்ம வேர்ல்டு அட்ராக்ட் பண்ணும் உலக விஷயங்கள்லாம். ஒரே இடத்துல நாங்கள் இருக்கோம், அங்கே இன்னொரு பக்கம் ஃபேமிலி இருக்குது, அவங்களாம் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, நாங்கள் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்கிறோம். அதை பார்க்குற போது அது ரொம்ப மோர் அட்ராக்டிங். இது அப்படி இல்லை. அதனால் அப்பப்போ போனால் அவங்க வந்து பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவாங்க, உட்காருங்க சொல்லு. இப்போ அப்படிலாம் யார் பண்ணுவா? நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்கு. என்ன பொறுப்பு இருந்தால் நம்மளையெல்லாம் ஆளாக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணுறது? போகிறவே போகாது. தாரயிதா பூயாசம், எப்பொழுதும் நான் சாஸ்திரங்களை உள்ளத்தில் தரித்து கொண்டே இருப்பேனாக. ரிப்பீட்டிங். தாரயிதா அதாவது மறவாமல் இருக்கணும்னா எப்பவும் நான் வேதம் ஓதிக்கின்றே இருக்கணும். பார்மிசையில் பண்டிதர்கள் பன்னாளும் பயின்று ஓதும் வேதம்ங்கிறார் திருஞான சம்பந்தர். பண்டிதர்கள் பன்னாளும் பயின்று ஓதும் வேதம். அதனால வேதத்தை சொல்லிக்கிண்டே இருக்க அதுக்கு மகிமை ஜாஸ்தி. வேத பாராயணம், வேத பாராயண பிரீதா இப்படி தானே படிக்கிறோம். நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா. வேத பாராயணம், வேத பாராயணம் இந்த ரங்கநாயகம் பாட்டிலே வருது. வேத பாராயணம் யாரை குறித்து பண்ணுகிறது? அதுக்காக தாரயிதா பூயாசம். நான் விடாமல் படிக்கணும். எனக்கு வேற எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக நான் போயிடக்கூடாது பகவானே. எனக்கு இந்த உலக கவர்ச்சிகளிலே நான் சிக்குண்டு செதறி போய்விடக்கூடாது. இறைவா, நான் உன்னை வணங்குகிறேன். நான் கற்ற கல்வி வேத மந்திரங்கள் மனப்பாடமாக இருக்கட்டும், அதனுடைய பொருளும் மனப்பாடமாக இருக்கட்டும். நான் என்றும் சாஸ்திரங்களை மறவாமல் இருப்பதற்காக நான் எப்பொழுதும் அதை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருப்பதற்கு அருள் புரிவாயாக. நமோ பிரம்மணே. அப்புறம் அடுத்தது என்னது? ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, படி பாடம் சொல்லிக் கொடு, படி பாடம் சொல்லிக் கொடு. கற்றல் கற்பித்தல், கற்றல் கற்பித்தல். ஸ்வாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாக்கோ மௌத்கல்யா. மௌத்கல்யர் சொல்றார், ஸ்வாத்தியாய பிரவச்சனம் தான் தபஸுங்கிறார். நான் படிக்கிறது பாடம் சொல்லித்தரது தான் தபஸ். எல்லாரும் அப்படி பண்ணணும். நான் இல்லை, நீங்கள் எல்லாரும் பண்ணணும். தினமும் படிக்கணும், திருக்குறளை படிக்கணும், திருக்குறளை யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும். உலகம் பெருசு, ஒரு ஆளே எல்லாம் பண்ணிட முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்கும். படிக்க படிக்க அவங்கவுங்களுக்கு கடவுள் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். அது இன்னும் நல்லா சொல்லலாம், ப்ரெசன்ட் பண்ணலாம், அது எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். அறிவை நன்றாக பகிர்ந்து கொள்ளணும். அறிவை அப்படியே வச்சுன்னு உள்ளே வச்சுன்னு தேக்கி பணத்தை மாதிரி இதுலேயும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தா இவன் பெரிய ஆளாயிட்டான்னு என்ன பண்ணுறதுன்னு நினச்சா ஆகட்டுமே. பெரிய ஆளா என்ன குறைஞ்சி போயிடுது உனக்கு? அதுதான் அறிவை சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இதை சொல்லிக் கொடு. அவனுக்கு பேர் அவனே எல்லாரும் பார்த்துட்டா என்ன பண்ணுறது? அது அடுத்த லைனில் இருக்கிற மாதிரி இந்த பொருளியல் வாழ்க்கை மாதிரியே அருளியல்ல. அருளியல்ல ஏது போட்டி பொறாமை? போட்டி பொறாமை இருந்தால் அது அருளியல் இல்லை, மருளியல். சில சமயம் அந்த ப்ராப்ளம் வந்துடும். பஜன் குரூப்பாக இருக்கட்டும், டீச்சிங் குரூப்பாக இருக்கட்டும், அவனுக்கு போயிட்டான்னா என்ன பண்ணுறது ஆளுன்னா? எல்லார்ட்டையும் படிக்கட்டுமே, எல்லார்ட்டையும் படிக்கட்டுமே. யாரா ஒருத்தர்ட்டையும் ஒரு உபாதி விசேஷம் இருக்குது, படிக்கட்டுமே. இதில் என்ன குரூப்பீசம் வேண்டி கிடக்கு? கொஞ்ச நாளைக்கு ஒருத்தட்ட பொறுப்பாக படிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்கணும். அப்போ தான் நிறைய ஞானம் விருத்தி ஆகும். நான் இன்றைக்கி நிறைய கேட்டுன்னு தான் இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரே விஷயத்தை இவங்க எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க கேட்டுன்னு தான் இருக்கேன். அது சம்பிரதாயமாக இருக்கா? சம்பிரதாயம் இல்லாமல் இருந்தாலும் மாடனாக சொன்னால் அது எப்படி இருக்குது தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஒரு டீச்சருக்கு எப்போவுமே படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஞானம் அது என்ன சொல்லணும்னா, கற்றனை தூரும் அறிவு, கற்றறிந்தார் மேலும் கற்பதற்கு காமுறுவர். படிச்சுட்டே இருக்கணும். தாரயிதா பூயாசம், மறக்காமல் இருப்பேனாக, மறதி வராமல் இருப்பதற்காக இடைவிடாது நான் ஓதிக்கொண்டே இருப்பேனாக. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா, இப்படி பிரார்த்திக்கிற எனக்கு மம
எனக்கு மம அமுஷ்யன் இருக்கே, மம அமுஷ்ய, அமுஷ்யன்னா இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்ற எனக்கு என்னுடைய கர்ணயோகோ, கர்ணயோகோன்னா காதுகளில், எத்கிஞ்சித் வேதசாஸ்திராதிக்கம் யதா கதாபி, யதா கதாபி ஸ்ருதமாசி சர்வம் ஹே தேவ மாச்சியோட்வம் மா விநாசய. கல்வி கற்று முடிக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். உற்ற கலைமடந்தை இன்னும் ஓதுகின்றாள். நாங்கள் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது? இவ்வளவு பறந்து விரிந்திருக்கிற மாபெரும் பிரபஞ்சத்தில் சரஸ்வதி தேவி இன்னும் கரை காணாமல் கற்றுக்கொண்டே இருக்கிறாள். அவளே கல்வியில் கரை காணாமல் கற்றுக்கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்ட சரஸ்வதி தேவியை பிரம்மதேவனும் சிவபெருமானும் விஷ்ணுவும் வழிபடுகிறார்கள் அறிவை பெறுவதற்காக. அப்பேற்பட்ட சரஸ்வதி தேவியை நான் ஞானத்தின் பொருட்டு சார்ந்திருக்கிறேன். நன்றாக கற்கிறவரை சார்ந்திருந்தால் தானே நமக்கு கல்வி வரும். ஆசிருஷ்டி பிரளயாவதி திரிபுவனே விஸ்தார சிந்தோ பரம் யஸ்யாத் த்ரஷ்டுமபி க்ஷமோ நயதி சேத் பாரங்கதௌ கா கதா பிரம்மஸ்ரீ சசிவாதிபிஷ்ச சததம் ஞானாய யோபாஸ்யதே தாம் வாசாமதிநாயிகாம் பகவதீம் ஸ்ரீசாரதாமாஸ்ரயே. இதுதான் அந்த ஸ்லோகம். நான் இதை எங்கேயோ படித்தேன். அமரகோஷத்தினுடைய தியான ஸ்லோகம். ஒரு டைப் ஆஃப் கமெண்ட்ரி. அது என்ன கமெண்ட்ரி ஞாபகம் இல்லை எனக்கு. மும்பையில் செம்பூரில் சிங்கேரி மடத்தில் இருக்கிற லைப்ரரியில் நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் எதேச்சே ஒரு புக்கை பார்க்குற போது அந்த புக்கு அமரகோஷம், அது என்ன கமெண்ட்ரி மறந்து போயிட்டேன். அந்த கமெண்ட்ரி அங்கே தான் பார்த்தேன். முதல்ல 12 விளக்கம் பகவத்கீதைக்கு அது இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட 12 கமெண்ட்ரி, ராமானுஜ பாஷ்யம், மத்வ பாஷ்யம், ஹனுமத் பைசாச்ச பாஷ்யம், 12 கமெண்ட்ரி பகவத்கீதைக்கு பார்த்தேன். ரொம்ப அழகானது. இப்போ அது கிடைக்கிறது அந்த புக்கு. இல்லை ஆதிசங்கரோடது, ஆதிசங்கருடைய விளக்கத்துக்கு எழுதப்பட்ட விளக்கங்கள், ராமானுஜருக்கு வேதாந்த தேசிகர் பண்ணது, எல்லா விதமான விளக்கங்களும் கிடைக்கிறது அதில். அந்த அந்த புஸ்தகத்தை முடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஜென்மா போகாது. அப்பேற்பட்ட புத்தகம். அதில் தான் இதை பார்த்தேன். அதனால் உடனே அதை உட்காந்து உரு போட்டு மறுபாடம் பண்ணி தினம் கிளாஸில் சொல்லி சொல்லி பழகி அது வந்துடுத்து, சொந்தமாகிடுச்சு. தினம் அங்கே சாரதாம்பாளை பார்க்குறோம், இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போனால் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்படிலாம் பண்ணுறோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் புரியறதுக்காக. இப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அது. ஆக கர்ணயோ ஸ்ருதம், கர்ணயோ ஸ்ருதம்னு சொன்னால் காதுகளின் வாயிலாக என்னுடைய காதுகளில் விழுந்ததோ, குருவின் உபதேசத்தால் விழுந்ததோ. அதனால தான் சொல்கிறான், எத்கிஞ்சித் வேதசாஸ்திராதிக்கம். எவ்வளோ படித்தாலும் கொஞ்சம்தான் தோணும். ஏன்னா அது பெரிய மலை மாதிரி இருக்குது. நம்ம பரத்வாஜர் 400 வருஷம் படித்து பார்த்தா ஒரு முஷ்டிங்கிறான் இந்திரன். ஏகை கான் முஷ்டி நாததே. கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலர். மோட்சசாஸ்திரமே இப்படி இருக்கு. மற்ற தர்மசாஸ்திரம் விடுங்க, தர்மசாஸ்திரத்தோட வால்யூம், மோட்சசாஸ்திரத்தோட வால்யூம், அர்த்தசாஸ்திரத்தோட வால்யூம் எண்ட்லெஸ். ஆக இந்த சாஸ்திர ஞானம் எதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கேனோ, எதெல்லாம் என் காதுகளில் வந்து விழுகிறதோ, எதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்கிறேனோ. ஏன்னா அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் தானே வாழ்ந்திருக்கோம். இப்போ தான் அப்படி இந்த என்விரான்மெண்ட்டே கிடைக்கல. ஆசிரமத்திலே கிரியேட் பண்ண முடியல. வீட்டில் இருக்கிற போது இருந்த என்விரான்மெண்ட் ஆசிரமத்தில் கிடைக்கல. நான் தைரியமாக ஓப்பனாக சொல்கிறேன். அது நாமளாக கிரியேட் பண்ணினா தான் உண்டு. இது காரணங்கள் வேறு. அங்கே இருக்கிற போது சுற்றி சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் நல்ல விஷயம் காதில் விழுந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாத்தாவரணம். எங்கே பார்த்தாலும் இந்த பக்கம் வேதம் படிக்கிறார், ஒருத்தர் ராமாயணம் சொல்கிறார், ஒருத்தர் மகாபாரதம் சொல்கிறார். நான் ஹோல் ஆசிரமம் முழுக்க எனக்கு அப்படி இருக்கணும் ரொம்ப ஆசை. எங்கே திரும்பின பக்கம் எல்லாம் வேதம் கேட்கணும், ராமாயணம் கேட்கணும், அதுதான் இருக்கணும் இந்த ஆசிரமம் முழுக்க. எங்கேயுமே அனாவசியமான லௌகிக விஷயங்களே இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தால் தான் இந்த இந்த புனிதத்தை காப்பாற்ற முடியும். இங்கே வந்து எதாவது பாவம் பண்ணால் என்ன ஆகும்னா அதுக்கு பேர் க்ஷேத்திர பாபம். அதுக்கு இன்னும் பலன், பாப பலன் அதிகம் இந்த இடத்துல பண்ண பாபம். வேற எங்கேயா பாபம் பண்ணுறதை விட இங்கே வந்து பாபம் பண்ணால் அந்த பாபத்தோட தப்பு அதிகமாகிடும். அதே மாதிரி புண்ணியமும் அப்படி தான். மற்ற இடங்களில் பண்ணுற புண்ணியத்தை விட இந்த இடத்துல புண்ணியம் பண்ணால் அந்த புண்ணியத்துக்கு பலன் ஜாஸ்தி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாதாவரணம். கோவில் இருக்குது, இடம் இருக்குது, யாகசாலை இருக்குது, பூஜைகள் இருக்குது, மாட்டுக்கூட்டம் இருக்குது. எப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் அன்னலட்சுமி முழுக்க நல்ல நல்ல பாடல்களாக எழுதி போட்டிருக்கு. அங்கங்கே நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாவற்றிலும் இதுதான் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இங்கே வந்து புண்ணியம் பண்ணால் அந்த புண்ணியம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய. ஆனால் இங்கே வந்து ஏதாவது தப்பு பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அது தப்பும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகிடும். க்ஷேத்திரங்களில் புண்ணிய பாபம் பண்ணினா அந்த புண்ணிய பாபத்துக்கு மடங்கு அதிகம், 100 மடங்கு 1000 மடங்கு கூடி போயிடும். அதனால் அந்த க்ஷேத்திரத்தில் பவ்யமாக இருக்கணும். கர்ணயோகோ ஸ்ருதம், காதுகளில் விழுந்தவைகளெல்லாம். மாச்சியோட்வம், மாச்சியோட்வம்னா அழித்து விடாதே இறைவா, எங்கேயாவது புத்தியில் ஏதாவது தோஷம் வந்து படித்ததெல்லாம் மறந்து போயிடப்படாது. அமுஷ்ய ஓம், இதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும். ஆம், உனக்கு நான் தந்தேன் என்று சொல்லும். உம்மிடத்தில் சொல்கிறேன், சரிப்பா பக்தா உன்னுடைய வரத்தை கொடுத்தேன் அப்படின்னு நீர் சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ததா அகம் ஓம் பிராப்னுயாம். ஓம்னு சொன்னால் இவர் என்ன வியாக்கியானக்காரர் சொல்கிறார், நிச்சயம் நான் அந்த நிலையை அடைவேன் ஆக உமது அருளால் அப்படின்னு அர்த்தம். நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்த்வநிராகரணம் தாரயிதா பூயாசம் கர்ணயோ ஸ்ருதம் மாச்யோட்வம் மமாமுஷ்ய ஓம். அழகான மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம வேதம் மறக்காமல் இருக்கிறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு உத்தமமான மந்திரம். இன்றைக்கும் பழக்கத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று மந்திரம் இருக்குது, எஸ் சந்தசா, அது வந்து சீக்ஷாவல்லியில் இருக்கு. ஸ்ருதம் மே கோபாய, கேட்டதெல்லாம் மறக்காமல் இருப்பதற்கு அனுகிரகம் பண்ணு. மே ஸ்ருதம் கோபாய, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. என்னால் கேட்கப்பட்டவைகளை புனிதத்தன்மையோடு பாதுகாத்து அருள்வாயாக. கோபாய, அதனுடைய சேக்ரெட், அதனுடைய புனிதத்தன்மை அழிந்து போய்விடக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி நான் புனிதமாக வாழ வேண்டும். என்னுடைய புனிதமான வாழ்க்கையும் அந்த இருந்தால்தான் அந்த புனிதத்தன்மையோடு அதை நான் பாதுகாக்க முடியும். ஆக நான் இந்த அளவில் இந்த மந்திரத்துக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. இடையில சில விஷயங்கள் சொன்னாலும் அது சமூகத்தினுடைய இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருதி மனசில் அதெல்லாம் சொல்கிறேன். இல்லாட்டி நான் மந்திரார்த்தங்களை மாத்திரம் சொல்லிகிட்டே போயிடுவேன். ஆனாலும் இதெல்லாம் இந்த தேசத்தினுடைய இந்த வித்தை, இந்த விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது இப்போது. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் அறியாமை, அதுவும் நம்ம மதத்தை பற்றி அறியாமை இருக்கே, அதுக்கு அளவே இல்லை. கேட்டால் அவங்க ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, அவங்க பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, நம்ம ஆட்களே அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுக்காக அவங்கள புகழக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன் நம்ம பண்ண முடியல? அவங்கள புகழ்கிறோமே, நம்ம அங்கேருந்து வந்து இங்கேருந்து எவ்வளோ சுரண்டினாங்க தெரியுமா? நமக்கு இந்த நாட்டை எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறார்கள் வெள்ளைக்காரர்கள் யாருக்காவது தெரியுமா? நம்முடைய விவசாயம், நம்முடைய கல்வி, நம்முடைய கால்நடைகள் எவ்வளவு பண்ணியிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு அதை யாரும் கவனிக்கிறது இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஏதோ அவங்க பண்ணுற சிலதை வச்சுக்கொண்டு என்னமோ அவன் தான் உலகத்திலேயே சர்வீஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம எல்லாரும் பண்ணா போன மாதிரியும் அவங்க சேவைகளை விளம்பரப்படுத்துகிறார்கள். நாம் சேவைகளை விளம்பரப்படுத்துவது பாவம் என்று நினைக்கிறவர்கள். யாரோ நான் வேற இந்த மதத்தில் ஒரு அம்மாவை சொல்கிறாங்க, அந்த அம்மா தான் வந்து தொழில் நோயாளிகளுக்கு சேவை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. ரிஷிகேஷில் சிவானந்த சுவாமி 700-800 தொழில் நோயாளிகளுக்கு செஞ்ச சேவை உலகத்துக்கே தெரியாது. இன்றைக்கி நடக்குது. வசிஷ்ட குஹா பக்கத்தில் பிரம்மபுரிங்கிற இடத்துல. இது யாருக்கும் தெரியாது, ஏன்னா நம்ம விளம்பரப்படுத்தலை. அப்புறம் அவங்க இந்த என்னமோ இந்தியாவில் என்னமோ நமக்கு தரித்திரம் பிடிச்சி அலையிற மாதிரியும், அவங்க தான் நமக்கு ரொம்ப சேவை பண்ணின மாதிரியும், அவங்க இல்லைன்னா நம்ம தரித்திரமே போயிருக்காதுங்கிற மாதிரியும் நம்மளே சொன்னால் எவ்வளோ அறியாமை, எவ்வளோ ஆழமான அறியாமை.
அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இல்லாட்டி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல. மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்கிறது தான் நம்முடைய நோக்கம். இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனை வச்சுன்னு சிலதெல்லாம் சொன்னேன். மந்திரார்த்தத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மந்திரத்தை மறக்காதீங்க. மற்றதையும் மறக்கக்கூடாது. இந்த மந்திரார்த்தம் ரொம்ப முக்கியம். இறைவா சிம்பிளாக சொன்னால் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதோட அர்த்தத்தை சொன்னாலே போதும். இறைவா, நான் கற்ற கல்வியெல்லாம் எனக்கு என்னை படிக்கலாம், நான் டெக்ஸ்ட்டு மனப்பாடமாக இருக்கணும், மறக்கக்கூடாது. அதோட மீனிங்கும் மறக்கக்கூடாது. நான் மறக்காமல் இருக்கிறதுக்காக எப்பவும் ஓதறத்துக்கு அருள் புரி. எதெல்லாம் என் காதில் நல்ல விஷயங்கள் விழுந்திருக்கிறதோ அதை அழிக்காமல் அனுகிரகம் பண்ணு. அதை அப்படிப்பட்டவனாக நான் ஆவதற்கு நீ என்றென்றும் அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. இந்த மந்திரத்தை இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த மந்திரம் ஞானசாதனம் சித்தைகாகிர ரூபம் தபஹ. மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான ஜபம், கான்சன்ட்ரேஷனுக்கான ஜபம். மறக்காமல் இருக்கிறதுக்கு சொல்லியாச்சு. இனி கான்சன்ட்ரேஷன், அதுக்குள்ள ஜப மந்திரம், அடுத்த மந்திரம் வரப்போகிறது. அது அடுத்த வாரம் படிக்கலாம். இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகிறேன். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.